அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். பெற்றோர்களே, பெரியோர்களே, சத்தே கவனமாக கேளுங்கள். நாங்கள் கூறப்போவதை கூர்ந்து கேளுங்கள். அதில் பல படிப்பினைகள் இருக்கலாம், அதனால் பகுத்தறிவு பெறலாம். ஆமீனாவின் மணிவயிற்றில் அற்புதமாய் உதித்தீரே, அகிலமே வியக்கும் அருட்கொடையாய் பாரினில் உதித்து சிறந்தீரே, வானோர்கள் வாழ்த்தும் வல்லலாய் வாழ்ந்தீரே, தீனோர்கள் போற்றிடும் தீபமாய் ஜொலித்தீரே. இப்பொழுது நாங்கள் ஃபதஹ் மக்காவை பற்றி பேச போகிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த மக்கா வெற்றியை பற்றி பேச போகிறோம். ஆர்வமுடன் பேசுகிறோம், ஆவலுடன் கேளுங்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, அது ஒரு புனித ரமலான் மாதம். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி 10,000 தோழர்களுடன் புறப்பட்டார்கள். நம் நபி அவர்கள் திடீர் பயணம் செய்பவர்கள் இல்லையே, ஏன் இந்த திடீர் பயணமாம்? திடீர் பயணம் அல்லம்மா, அது திடீர் பயணம் அல்ல, திட்டமிட்ட பயணம்தான். அப்படி சொல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஒரு காரியத்தை முறையாக திட்டமிட்டு செய்பவர்கள் அல்லவா? அப்படிதான் அன்று 10,000 பேருடன் பயணப்பட்டார்கள். பெருமானாரும் பயணப்பட்டார்கள். மக்கா முஷ்ரிக்கள் பயப்பட்டார்கள். ஏனா எதற்கு பயப்பட்டார்களாம்? இருக்காதா பின்ன அவர்கள் செய்த கொடுமைதான் கொஞ்சமா? பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண்ணில் குறைஷி காஃபிர்கள் நம் நபி அவர்கள் தோழர்களையும் நிம்மதியாக வாழவிட தடுத்தார்கள். அழுகிய ஒட்டக குடலை எடுத்து வந்து அண்ணல் நபி அவர்களின் அழகிய மேனியில் போட்டார்கள். ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். ஊரார் தொடர்பையும் மறவே அறுத்தார்கள். இப்படியாக என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்தையும் தாங்கினார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியில் மக்கா மாநகரை விட்டே வெளியேறினார்கள். பிறந்த மண்ணை பிரிய நேர்ந்த சோகத்தில், பெருமானார் சிந்திய சோகத்தில் கண்ணீரால் தானோ என்னவோ பாலைவனத்தில் இன்னும் சூடு பறக்கின்றது. அழுது கொண்டே போனார்கள் அண்ணலார் அவர்கள். மதினா சென்ற மாநபிக்கு மதினாவை பிடித்து போனது. முழுதாக 6 ஆண்டுகள் கரைந்து போனது. கண் குளிர்ந்த கௌபாவை கனவில் கண்டார் நம் கருணை நபி அவர்கள். அதை நிறைவேற்றிவிடதான் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு பயணம் புறப்பட்டார்கள். விடுவார்களா வம்பர்கள்? அல்லாஹ்வின் தூதரை அலைக்கழைத்தார்கள். மக்கா மாநகருக்கு வர விடாமல் தடுத்து மதீனா நகருக்கே திரும்பி அனுப்பினார்கள். பாதகமாக ஒப்பந்தம் போட்டார்கள். அதையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புனித மக்கா நகருக்குள் நுழைய சில மைல் தூரம் இருந்தது. ஹுதைஃபா எனும் இடத்தில் இருந்து திரும்பி அனுப்பப்பட்டார்கள் திருநபி அவர்கள். இத்தனை பேரும் துயரங்களையும் மின்முகத்துடன் எதிர்கொண்டார்கள் நம் இறுதி நபி அவர்கள். புலி பதுங்குவது பயந்தல்ல, பாய்வதற்கே என்ற முதுமொழிக்கேற்ப முத்து நபிகளால் விட்டு கொடுத்ததெல்லாம் வீண் போகவில்லை. காலம் கனிந்தது. கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காலம் பணிந்தது. புறப்பட்டார்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியில் மக்கா மாநகரை நோக்கி வெற்றி வீரராய் வேந்த நபிகளார் மக்காவினும் கம்பீரமாய் நுழைந்தார்கள். முஷ்ரிக்குகள் தலைகுனினார்கள். சிலைகள் முககுப்புற கீழே விழுந்தன. கண்ணிய கௌபாவை கண் திறந்து பார்த்தார்கள் அண்ணலார் அவர்கள். உள்ளே சென்று தொழுதார்கள், வெளியே வந்து தவாப் செய்தார்கள். அந்நேரம் முஷ்ரிக்குகள் எல்லாம் தங்களது வீடுகளுக்குள் உட்புகுந்து தாளிட்டு கொண்டார்கள். என் நேரம் என்ன வேணுமானாலும் நடக்கலாம் என நொந்து வெந்து போயிருந்தனர் முஷ்ரிக்குகள். ஒரு நாட்டை வெற்றி கொண்டே உள்ளே வந்தால் அங்கு என்ன நடக்கும்? ஆட்டம் பாட்டம் கூத்து களியாட்டம் டடல் புடல்கள் வான வேடிக்கைகள் வெற்றி பாட்டுகள் வீண் சப்தங்கள் இவற்றில் எதுவுமே இல்லையே. என்னவோ தெரிய என் வீட்டு வாசல்களை திறந்து கொஞ்சமாக எட்டி பார்த்தார்கள்.
ஆனால் முஸ்லிம்களோ பிரிந்த குழந்தை இது பெற்ற தாயை கண்டது போல் கட்டியணைந்து கொண்டிருந்தார்கள். இதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் இணை வைப்பாளர்கள். எல்லாம் முடித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள். முர்ஷிக்குகளை ஒன்று கூட்டினார்கள். அங்கேயே அனைவர்களுக்கும் பொது மன்னிப்பு கூட்டம் என பிரகடனம் செய்தார்கள். இது தாருல் மல்ஹாமா பழி வாங்கின இடம் என கூறிய சஹாபிகளுக்கு வார்த்தையை மாற்றி வழங்கினார் வல்லலால் நபிகளார். இல்லை இல்லை, இது தாருல் மர்ஹமா, இது அருள் புரியும் பூமி, மன்னிப்பின் பீடம் என்று உரைத்தார்கள் ஏனல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காஃபிர்கள் ஆச்சரியத்தின் விளிம்பில் நின்றார்கள். எத்தனையோ கொடுமைகள் செய்தோம், அனைத்தையும் மறந்து மன்னித்து அருள் புரியும் இவர் அல்லவா மாண்பாள என மனம் திறந்து வாழ்த்தினார்கள். இதயம் திறந்து போற்றினார்கள். இஸ்லாம் உண்மை என நம்பினார். அம்மிய நபியின் திருக்கரம் பற்றி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தாரக மந்திரத்தை உள்ளத்தால் உணர்ந்து உரைத்தார்கள். உன்னத நபியை உயிராய் நேசித்து உண்மை முஸ்லிம்களாய் உருவெடுத்தனர். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌபாவை தங்கள் பொன்கரங்களால் சுத்தம் செய்தார்கள். கௌபாவின் மீது, புனித கௌபாவின் மீது இந்த சிலை விக்கிரங்களே தங்கள் கையில் இருந்து வில்லால் தட்டி கீழே வீழ்த்தினார்கள். சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, நிச்சயமாக அசத்தியமானது அழிவதே ஆகும் என்ற வசனத்தை ஓதினார்கள். கண்ணிய கௌபாவின் சாவியை ஹல்ரத் உதுமான் இப்னு தல்ஹார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமே திரும்பவும் ஒப்படைத்தார்கள். காலந்தோறும் கஅபாவின் சாவி உங்கள் வாரிசுகளிடமே இருக்கும் என வாக்களித்து வாழ்த்து சொன்னார்கள். யார் அந்த உதுபான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு? முன்பு ஒரு நாள் மக்காவுத மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசை மேலிட கௌபாவின் சாவியை கேட்டபோது தர மறுத்தவர் அல்லவா. ஆனால் அவரிடமே சாவியை திருப்பி கொடுத்து தயால குணத்தை தரணி அறிய செய்தார்கள். 19 நாட்கள் மக்காவில் தங்கி இந்த நாட்களில் ஒரே நாள்தான் சஃபா மலை முன்னால் நின்று கொண்டு தங்கள் இரு கைகளை உயர்த்தி துவா செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அன்சாரிகள் சிலர் பேசிக்கொண்டிருந்தார். துவாவை முடித்துவிட்டு வந்த புனித நபி அவர்கள் அன்சாரிகளை அழைத்து என்ன பேசினீர்கள் என்று கேட்க அதற்கு அவர்கள் சொல்ல தயங்கினார்கள். துவாவை முடித்துவிட்டு வந்த புனித நபி அவர்கள் அன்சாரிகளை அழைத்து நீங்கள் என்ன பேசினீர்கள் என்று கேட்க அவர்கள் சொல்ல தயங்கினார்கள். திரும்ப திரும்ப கேட்கவே அன்சாரிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பிறந்த மண்ணில் வெற்றி நாயகராய் வந்து விட்டீர்கள், இனி இங்கேயே இருந்து விடுவீர்களா என கவலைப்பட்டு பேசிக்கொண்டிருந்தோம். என் அருமை அன்சாரிகளே, அப்படிதான் நினைக்கிறீர்கள். நான் வாழ்வதும் உங்களோடு தான், மரணிப்பதும் உங்களோடு தான் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா திரும்புகிறார்கள். உலக வரலாற்றில் ஒப்பற்ற தலைவர் வெற்றி பெற்ற நாடை விட்டு திரும்புகிறார்கள். அருமை முஸ்லிம்களே, மோமின்கள், நம் அழகு நபியின் வாழ்க்கையை தான் எத்தனையோ பெருப்பாடங்கள், படிப்பினர்கள், முன்மாதிரிகள். அவற்றிலிருந்து நாமும் படிப்பினை பெறுவோம், பயன் பெறுவோம். சோதனைகளை சாதனைகளாக வென்று காட்டுவோம். எதிரிகளை மன்னித்து மாநபிகளார் நல்வழி நடப்போம் இன்ஷா அல்லாஹ். உயிர் பிரியும் உன்னத